வணக்கம் சார். வணக்கம் சத்யா. ஒவ்வொரு வாரமுமே அந்த வாரம் வரைக்கும் மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் மார்க்கெட் போன வாரம் பார்க்கும்போது பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. இந்த வாரம் ஒரு சின்ன ரெக்கவரி மாதிரி தெரியுது. ஸோ மார்க்கெட் இந்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார்? இந்த 90 days பாஸ் சொன்னதுனால எல்லா அக்ராஸ் த வேர்ல்டு மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கு. அண்ட் இந்தியாவுக்கு வந்து இது ஒரு பிக் பாசிட்டிவ் மூவ். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி சைனா மாதிரி ரிட்டாலியேட் பண்ணாமல் நம்ம நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் போன மார்ச்லேருந்தே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் போய் பேசுகிறது, பிஎம் ஆன் கால் எல்லாமே பண்ணுறது ஒரு பாசிட்டிவான மூவ். ஆஸ் வெல் அஸ் இந்த 90 days பாஸில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். அந்த ரீசன்ஸ்னால பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டேரிஃப்னால நிறைய இஷ்யூஸ் பாதிக்கலாம் கம்பெனிஸ்க்கு. பட் மற்ற கண்ட்ரிஸ் சைனா இப்போதைக்கு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அவங்க போன குவார்ட்டரில் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் ஜிடிபி வந்திருக்கு. பட் ஆனால் போக போக பிரச்சனை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போது இந்த 90 days பாஸ் அக்ராஸ் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. மேபி அது வந்து பாசிட்டிவ் கைடன்ஸாக எந்தெந்த செக்டர் கொடுக்க போகுன்றது அனௌன்ஸ்மெண்ட் வர தான் தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். மற்ற ஏஷியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா மார்க்கெட்டும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த டேரிஃபோட இம்பாக்டும் இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் கூட ஏற்கனவே நமக்கு இருந்த அந்த மார்க்கெட் கரெக்ஷனை வந்து பீட் பண்ண முடியல, அந்த 26,000 ரீச் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் சார்? குவார்டர் ரிசல்ட்ஸ் வரணும். ஏன்னா நம்ம குறைஞ்சது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான இபிஎஸ் க்ரோத், அதாவது இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்கணும். அது வந்து கம்மியாச்சு. கம்பெனியோட கன்சம்ஷன் கம்மியானதுனால குவார்டர் ரிசல்ட்ஸ்லாம் போன 2 குவார்டர் ரிசல்ட்ஸும் கம்மியாக இருந்தது. அந்த கைடன்ஸும் கம்மியாக இருந்தது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சது வந்து நிறைய செக்டார்ஸ், அந்த பெயிண்ட்டு ஆஸ் வெல் அஸ் கன்சம்ஷன் ஓரியன்டுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். நெஸ்லே, எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கெலாம். ஸோ அவங்களோட கைடன்ஸ் இனிமேல் இந்த வருஷம் என்ன கொடுக்க போகிறாங்கன்றது. ஏன்னா ஆர்பிஐ கிளியராக சொல்லிட்டாங்க இன்ஃப்ளேஷன் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் லாஸ்ட் 6 months கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இதனால் மேபி பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ ஒன்ஸ் இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ்லேருந்து பாசிட்டிவ் கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க எல்லா செக்டார்ஸும், முக்கியமாக கன்சம்ஷன், ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் அப்படின்னா மேபி இந்த இன்னொரு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 77,000 டச் ஆயிடுச்சு. ஸோ 85 போகணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா குளோபல் மார்க்கெட் கண்டிஷனால் ஏறினதெல்லாம் ஒரே நாளில் குறையுது, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வாலட்டாலிட்டி பிகாஸ் ஆஃப் குளோபல் மார்க்கெட் கண்டிப்பாக இன்னொரு 3 months இருக்கலாம். ஏன்னா 90 days பாஸ் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அண்ட் சைனாவும் யூஎஸும் வந்து மாறி மாறி சண்டை போடுறது வந்து அவங்களுக்குள்ள சண்டைனாலும் அதனால் சப்ளை செயின் பாதிக்கும், அந்த இம்பேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது நமக்கு அட்வான்டேஜாக இல்லையா, இந்த டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் போயிட்டே இருக்கிறதுனால ஸோ ரியாக்ட் பண்ணாமல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பொறுமையாக இருக்கிறது அவசியம்னு சொல்கிறேன். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஐடி செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸோட அந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ பயங்கரமாக ஐடி செக்டரில் ஒரு டவுன்ஃபால் இருந்தது. இப்போ கொஞ்சம் ரெக்கவரி இருந்தாலும் கூட நாஸ்டாக் வந்து 19% வரைக்கும் ஃபால் இருக்குது. ஆல்மோஸ்ட் பியர் மார்க்கெட் அப்படின்னே சொல்கிறாங்க. அதோட சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் குறிப்பாக ஐடி செக்டரை இம்பாக்ட் பண்ணுமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம மேஜராக யூஎஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் தான் வாங்கி ஐடி சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற நாட்டு ப்ராஜெக்ட்ஸும். ஸோ யூஎஸில் வந்து என்னதான் ஐடி தேவை இருந்தாலும் இந்த டேரிஃப் இஷ்யூஸு, அதனால் ஏதாவது சேஞ்சஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸ் வர்றது, இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸும் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாதனால பாஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்றது இப்போ விப்ரோ குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து அதுலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இது வந்து ஒரு அன்சர்டன் என்வயர்மெண்ட். மேபி ஐடியில் வந்து இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் குறையலாம் அடுத்த 3 to 6 months அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்குது. அண்ட் யூஎஸ் கம்பெனிஸை பொறுத்த நாஸ்டாக்ல இருக்கிற மேஜர் பார்த்தீங்கன்னா மெட்டா, ஃபேஸ்புக், அது அவங்க எல்லாமே வந்து அகெயின் அக்ராஸ் த வேர்ல்டு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால ஆப்பிளோட டேரிஃப் இஷ்யூஸ் இப்போ தான் சார்ட் அவுட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஃபால். டெஸ்லா வந்து குறைஞ்சிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் எலான் மஸ்கோட இன்வால்மெண்ட் இன் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் யூரோப்பில் பெரிய அடி வாங்குறது, பைடோட காம்படிஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு குளோபல் ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபால் இருக்குது. ஸோ இந்தியன் ஐடி கம்பெனிஸ் டைரக்ட்லி லிங்க்டு அப்படின்ற இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்னால் லிங்க்டுன்றதுனால கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். ஷார்ட் டேர்ம் டு மீடியம் டேர்மில் நமக்கு ஒரு கிளாரிட்டி வர வரைக்கும் டேரிஃப் இஷ்யூஸாக இருக்கட்டும், யூஎஸோட ஸ்டாண்ட்ஸ் வந்து பழைய மாதிரி போகுமா இல்லை எப்படி இருக்கும்னு தெரியல. அது வர வரைக்கும் ஐடி வந்து கொஞ்சம் அன்சர்டன் தான் சொல்லணும். இப்போ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்து பெரிய த்ரெட்டாக இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இந்த டேரிஃப் இஷ்யூவும் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஐடி செக்டரை கன்சிடர் பண்ணலாமா இல்லை இன்னும் அதில் ரிஸ்க் தான் இருக்கா சார்? லாங் டேர்ம் அகைன் ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் எல்லா கம்பெனிஸ்,
நீங்கள் இப்போ விப்ரோ குவார்டர்ஸ்லையும் இன்டெகிரேட்டடாக தான் எல்லா செக்டார்லேயும் ப்ராஜெக்ட்ஸ் கேட்குறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அண்ட் இப்போ ஒவ்வொரு துறை மாற்றம் வரும்போதும் ஆட்டோமேஷன் இப்போ ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இல்லை, ஆட்டோமேஷனே பல வருஷமாக அங்கங்கே எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணி ஆட்குறைப்பு பண்ணாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங்கில் வந்து நான் இருக்கும் போதே ஆட்டோமேஷன் பண்ணி எவ்வளோ ரிடண்டன்ட் ஒர்க்கெல்லாம் கம்மி பண்ணுறது தான் ஆட்டோமேஷன். ஸோ ரிப்பீட்டடாக மோனோட்டோனஸ் ஒர்க் பண்ணுறதை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு இப்போ இல்லை, பல வருஷமாக எல்லா துறையிலையும் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஏஐ வந்த பிறகு இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, அந்த ப்ராசஸை கம்மி பண்ண முடியுமா அப்படின்றது தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த இன்டெகிரேட்டட் ஒர்க் வந்து எல்லா கம்பெனிஸும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். புது ஒர்க்கும் புது ஜாப்ஸும் கிரியேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ ஏஐ வந்தால் வேலை போகுன்றதை தாண்டி புதுசாக என்ன வரும்ன்றது நமக்கு தெரியாது, அது வர தான் தெரியும். இதனால இந்த ஒர்க் வந்துச்சு. இப்போ டிசைன் என்னதான் ஏஐலேருந்து கிடைச்சாலும் அது கரெக்டாக இருக்கா, ஆப்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும். அது ஆல்ரெடி ஒரு டிசைன் தெரிஞ்சவரோ அந்த நாலேஜ் இருக்கவரால் தான் சொல்ல முடியும். ஸோ உடனே வேலை போயிடும் இருக்காது, பட் வேலை போனாலும் ஆல்டர்னேட் ஒர்க் வேறு ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதனால் நம்ம த்ரெட்டாக பார்க்க வேணாம், அது அட்வான்டேஜாக எல்லாரும் கற்றுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறது அவசியம் தான் பார்ப்பேன். ஓகே, அப்போ ஜாப் மார்க்கெட்டில் வேணால் ஒரு நெருக்கடி இருக்கும், ஆனால் கம்பெனிஸ்க்கோ இல்லை அவங்க ஸ்டாக்ஸ்க்கோ பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறீங்களா சார்? ஐடி ஸ்டாக்ஸ் டெம்பரரியாக கண்டிப்பாக யாரும் க்ரோத் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், இப்போ நீங்கள் இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா மேபி கொஞ்சமாக நீங்கள் ஸ்டாக்கை பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ லாஸ்ட் 3 monthsலேயே வந்து இந்த டேரிஃப் இஷ்யூஸ் இந்த மாதிரி யூஎஸில் ப்ராப்ளம் வர ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இப்போ டாலர் டிப்ரிசியேஷன் மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்னால ஐடி ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1900-2000 கிட்ட இருந்து இப்போ 1350 போச்சு, இப்போ மறுபடியும் 1450 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால். ஸோ இந்த மாதிரி ஒரு 30-40% வந்து ஓவரால் ஐடி செக்டர் எல்லாமே டவுன் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் பெயின். இந்த பிரச்சனை வந்ததுனால இது ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் 3 to 6 months ஆகலாம். இது ஆல்ரெடி 3 years வந்து ரிசெஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ யூஎஸில் ரிசெஷன் வரும்னு நிறைய பேர் இப்போ நம்பிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் ரிசெஷன் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் ஐடி ஸ்டாக்ஸ்க்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான் ஐடியில் எடுக்கணும். நீங்கள் ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்டர், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாமான்னா அகெயின் உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி, ஸ்டாக்கு கேபிட்டல் போகாது, அந்த பிரச்சனை வராது, பட் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் இந்த டைம்லைன்லேயும் விப்ரோ வந்து இன்னொரு 10,000 ஃப்ரெஷ் ஹயர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் ஹயரும் எடுத்துகிட்டு இருக்கோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஜாப் மார்க்கெட்டும் இருக்குது, பட் கோயிங் ஃபார்வர்ட் அந்த ரிசல்ட் கைடன்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே வந்து டைம் ஆகலாம் அப்படின்றது ஒன்று. Q4 ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது விப்ரோவோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு இன்வெஸ்டர் என்ன டேக்அவே எடுத்துக்கலாம் சார்? விப்ரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே பார்த்துட்ருக்கோம் கம்பேர்ட் டு இன்ஃபோசிஸ் ஆர் லிஸ்டட் கம்பெனி ஸ்பேஸில் பார்க்கும்போது. ஸோ அந்த விதத்தில் அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து எஸ்டிமேட் பீட் பண்ணாலும் ரெவென்யூ கைடன்ஸ் ரெவென்யூ க்ரோத் வந்து 1% ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட 1% கிட்ட தான் வந்திருக்கு. அண்ட் அவங்களுமே வந்து அன்சர்டன் என்வயர்மெண்ட், டேரிஃப் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீல்ஸ் வின் பண்ணுறதும் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அவங்க சொன்னதில் எல்லா ஆன்லைன்லேயும் சரி, டிஜிட்டல் மீடியா as well as நியூஸ் பேப்பரில் வந்தது பார்த்தீங்கன்னா டேரிஃப் இஷ்யூ ஹேஸ் கிரியேட்டட் நெகட்டிவ் என்வயர்மெண்ட். அது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இதில் வந்து புதுசாக எதுவும் இன்னும் ரொம்ப நெகட்டிவாக சொல்லாமல் இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இன்ஃபி ரிசல்ட்ஸ் வந்தாலும் சரி, மற்ற ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ் வந்தாலும் சரி, இந்த லைனில் தான் இருக்கலாம் அப்படின்றது தான் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கரேஜ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸும் வந்திருந்தது. ஸோ அவங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம் சார்? அவங்களோட ரிசல்ட் எப்படி பார்க்குறது? இப்போ ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பியூர்லி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ், F&Oவில் ரெகுலேஷன்ஸ் நிறைய செபி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்னலாக கம்பெனி வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ்க்காக நிறைய செலவு பண்ணிகிட்ருக்காங்க, டெக்னாலஜி வைஸ் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காரணங்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மேபி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 26 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்கலாம். பட் அதை தாண்டி அகைன் இது ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து எல்லா ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸும் வந்து லாஸ்ட் 3-4 இயர்ஸில் மார்க்கெட் எப்படி டிமேட் ஓப்பனிங் எல்லாமே அதிகமாச்சோ, இந்த டைம்லைனில் ஸ்டாக் ப்ரைஸும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ஒன்ஸ் இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ப்ராஃபிட் புக்கிங் ஏதாவது நடந்துச்சுன்னா மேபி தேர் ஆஃப்டர் இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸில் ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் வர்றது
பொறுமையாக வரலான்னு சொல்லுவேன். ஸோ இப்போவே வந்து என்டர் ஆகாமல் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனியில் பிரச்சனை எதுவும் இல்லை. ஃபண்டமெண்டலி கம்பெனி இஸ் குட், அந்த விதத்தில் பாசிட்டிவ். மேனேஜ்மெண்ட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎல்ல வந்து அட்வான்டேஜ் லாஸ்ட் ஐபிஎல்லையும் பார்த்தோம், ஏஞ்சல் ஒன் நிறைய இருந்துச்சு, இப்போவும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்னால, ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சைக்கிள், இப்போ இந்த மாதிரி கம்பெனியும் ஒரு சைக்கிளில் எவ்வளோ அட்வான்டேஜ் எடுக்க முடியுமோ எடுத்தாங்க. தி ஹட் க்ரோன். ஒரு 20,000 மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி, 20,000 crores. ஸோ அது வந்து மேபி குறையலாம், அதுக்கப்புறம் ஏறதுக்கான வாய்ப்பு. இந்த மார்க்கெட் சைக்கிளை எப்படி அவங்க நேவிகேட் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் எவ்வளோ வருஷம் அவங்க இன்னும் பெரிய கம்பெனியாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு பார்க்கலாம். பர்டிகுலராக ஏஞ்சல் ஒன் அப்படின்னு இல்லாமல் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் வந்து இந்தியாவில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எமர்ஜிங்காக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த கம்பெனிஸ் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஃப்ஆ இருக்கட்டும், டிமேட்டாக இருக்கட்டும், ஒரு இன்னமும் சிங்கிள் டிஜிட் க்ரோத்து தான். லாஸ்ட் 5 இயர்ஸில் தான் ஓவரால் டிமேட் ஓப்பனிங் எல்லாமே டபுளாக இருக்குது, ட்ரிபிளாக இருக்குது எல்லாமே. ஸோ அடுத்த 10-20 இயர்ஸில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் நல்ல ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் உள்ள மோத்திலால் ஒஸ்வால், ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி கம்பெனிஸும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே உண்டு. ஜீரோதா வந்து லிஸ்ட் ஆகலை, அதுவுமே நிறைய க்ரோத் இருந்தது. அவங்களுமே ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் வந்து நெகட்டிவ் க்ரோத், அதாவது டிமேட் ஓப்பனிங்காக இருக்கட்டும் இல்லைனா ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸ் நெகட்டிவ், பிகாஸ் ஆஃப் ஃபஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் அவங்கள ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 10+ இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய க்ரோத் இருந்துக்கிட்டே இருந்து இப்போ தான் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு. ஏன் ரீசன்னா, ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் பாசிபிளாக டிமேட் ஓப்பன் பண்ண முடியும், யாரெல்லாம் ஒர்க்கிங் பீப்புள், அந்த அளவுக்குலாம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த லெவல் ரீச் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபார்மல் எக்கனாமி வந்து எல்லாருக்கிட்டையும் போகணும். அது எம்எஸ்எம்இயாக இருக்கலாம், எல்லாருமே. ஸோ அவங்கெல்லாம் டிமேட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் ரீச் வரும். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மூலமாக ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் லாங் டேர்மில் கண்டிப்பாக உண்டு. பட் ஷார்ட் டேர்ம் நீங்கள் 3 months 6 months இல்லை 1 year 2 year பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் முடிகிற வரைக்கும் யாருமே டிமேட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, இல்லை ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. F&O வந்து ஆல்ரெடி நிறைய பேர் லாஸஸில் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக F&O பண்ணுறவங்களும் எண்ணிக்கை கம்மியாகும். ஸோ அந்த சைக்கிள் முடிஞ்சு திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த டைமுக்கு வந்து மேபி உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கலாம். குளோபலாக இப்போ ஒரு அன்சர்டனிட்டி நடந்துட்டு இருக்கதை பார்க்குறோம். ஸோ இந்த டைமில் ஒரு இந்தியன் இன்வெஸ்டர், ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் சார்? ஏன்னா நிறைய பேருக்கு எஸ்ஐபி போடுறவங்க கூட ஓகே, ஆனால் ஸ்டாக்கு தனியாக பிக் பண்ணுறவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவங்க இந்த டைமில் என்ன பண்ணலாம்? நீங்கள் எந்த கம்பெனி வச்சுருக்கீங்க, அது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக, வேல்யூவேஷன் வந்து நான் அட்ராக்டிவாக இருக்கிறப்போ வாங்கியிருக்கேனா, இல்லை பேர் இருக்குது அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேனா அப்படின்ற பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பணத்தை போட்டிருந்தீங்கன்னா குறைஞ்சிருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பேங்காக இருந்தாலும், HDFC மாதிரியான பேங்க்கோ இல்லை ஏஷியன் பெயிண்ட்ஸோ, என்னதான் பிராண்ட் வேல்யூ கம்பெனி எல்லாம் இருந்தாலும் லாஸ்ட் 1 to 2 yearsஸாக இல்லை, ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது 1 year-ஆ. HDFC பேங்க் லாஸ்ட் 5-6 yearsஸாக பெரிய க்ரோத்துன்னு ஸ்டாக் வைஸ் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் எல்லாமே நடந்துச்சு. அப்புறமா 2 கம்பெனியோட மர்ஜர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட இன்டர்னல் கம்பெனி சேலஞ்சஸ், நியூ மேனேஜ்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணது, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஃபண்டமெண்டலி கம்பெனி ஸ்ட்ராங்னாலும் ஸ்டாக் ப்ரைஸ் வைஸ் பெரிய க்ரோத் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி டைம் லைனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது முக்கியம். ஸோ நான் வாங்குகிற கம்பெனி வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்போது வாங்கினேன்னா இந்த டைம் வெயிட் பண்ணலாம். ஸோ இல்லை இப்போ நான் ஐடிசி வந்து இப்போ என்டர் ஆகலாமா, ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 73,000 போச்சு, அந்த டைம்லைன் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண April 2nd 3rd அப்போ பயங்கர ஃபால் இருந்துச்சு. எல்லாருமே வந்து இது ஒன் ஆஃப் டே, இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சரியான டைம். பட் பேனிக் தான் நிறைய பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆனாங்க. ஸோ நல்ல குறைய நீங்கள் உள்ளே வர்றதுக்கு டைம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது பை பண்ணும்போது இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு மேபி 10-15% ப்ராஃபிட் வந்துருக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எனி டைம் நல்ல கம்பெனி ஃபண்டமெண்டலி வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவ் வரலாம். ஃபோர் சைட் நெக்ஸ்ட் 3 to 5 years இது கம்பெனி வளரும்ன்ற நம்பிக்கை இருக்கணும். அது வந்து பிளைண்ட் ஃபைத்தாக இல்லாமல் அதுக்கான என்ன சொல்கிறது அறிகுறிகள் தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ FMCGலாம் கன்சம்ஷன் டிமாண்ட் குறையுது, வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது. இதெல்லாம் வந்து வாங்கவே முடியாதுன்னு வேல்யூ அதிகமாக இருந்ததெல்லாம் குறைஞ்சிருக்கு. நெஸ்லே மாதிரியான கம்பெனி அது ஒன்ஸ் அந்த கன்சம்ஷன் பிக்கப் ஆச்சுன்னா கண்டிப்பாக நெஸ்லே வந்து பிக்கப் ஆகிடும், ஸ்டாக் வந்து க்ரோ ஆகிடும். ஏன்னா நிறைய இதில் வந்து நூடுல்ஸாக இருக்கட்டும் அவங்க நம்பர் 1ல் இருக்காங்க. அப்புறமா
அந்த குழந்தைகளுக்கான பிராண்டு செரலாக் அதுலேயுமே வந்து இவங்க தான் மேஜர் மார்க்கெட் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான சாக்லேட்ஸும் நிறைய வெரைட்டிஸ் புதுசாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீசன்ஸ் இதுதான் அறிகுறிகள் நம்ம சொல்கிறது. இந்த டைம்லைனில் வந்து மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களா, புது இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிர்லா வெப்பர்ஸ் வந்ததெல்லாம் பார்க்குறோம். பட் ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ஸும் அதுக்கான உள்வேலை, அதாவது காம்படிட்டிவாக வேறு என்ன பண்ண முடியும் அண்ட் காஸ்ட்டு குறைக்கிறதா இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் பார்த்தா தெரியும். அண்ட் இது இன்வெஸ்டர் கால் டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் யார் வேணால் கேட்கலாம். கேட்கும் போது அதோட டேட்டா வந்து கம்பெனி சைட்லேருந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நான் போட்டது நல்ல கம்பெனியா இல்லையா, இல்லை விற்கணுமா. சில இதில் வந்து இன்சைடர் ட்ரேடிங் பண்ணுறாங்க, அப்புறமா இஷ்யூஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நல்லா ஃபாலோ ஆச்சு. ஃபாலோ ஆன டைம்லைனில் பேனிக் ஆவாங்க கண்டிப்பாக. பட் ஆனால் ஒரேடியாக இழுத்து மூடுற அளவுக்கு இருக்கான இண்டஸ்இண்ட் பேங்க் ஆர்பிஐ சொல்லிடுச்சு கம்பெனிஸ் க்ரோத் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்டேபிளாக தான் இருக்குது, பயப்பட வேணாம். ஸோ ஏன்னா ஆர்பிஐ வந்து சொல்லுதுன்னா பேனிக் ஆகக்கூடாது. ஏன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைவேட் பேங்க்ஸ், டாப் 5 டாப் 10 இருக்கிற ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை என்ன பண்ணலாம். அண்ட் 1900 crores சாதாரண அமௌண்ட் இல்லை. அவங்க வந்து அக்கௌண்டிங் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிடபிள்யூசி வந்து ப்ரைஸ் வாட்டர் கூப்பர்ஸ் வந்து ஆடிட் பண்ணி அமௌண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட் கொண்டு வராங்க பண்ணுறாங்கன்றதுலாம் கம்பெனி ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டு டவுட்டாக இருக்கலாம் பண்ணுறது. பட் ஆனால் ஃப்ரம் 640 650 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸும் வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக கொண்டு போக முடியுன்றது பண்ணிட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட் வைஸும். ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் அன் இன்வெஸ்டர் நீங்கள் லாஸ் ஒரு 30% லாஸில் இருக்குது, 50% லாஸில் இருக்குன்னா பேனிக் ஆகாமல் எக்ஸிட் ஆகாமல் வெயிட் பண்ணலாமான்றது தான். பட் இதுவே ஒரு ஸ்மால் கேப்பாக இருந்தால் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது, நமக்கு டைரெக்டாக போய் விசிட் பண்ணணும், இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் அண்ட் ப்ரோப் பண்ண வேண்டியிருக்கும் ஆஸ் அன் இன்வெஸ்டர். லார்ஜ் கேப்பாக இருக்கிறதுனால இந்த விஷயம்லாம் நமக்கு வெளியில் ஈஸியாக தெரியுது. அண்ட் அது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ டிரான்ஸ்கிரிப்ட், செபியோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஈஸியாக லார்ஜ் கேப் ஒரு டாப் 200-300 கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணியாகும். இதுவே நீங்கள் வந்து 100 கோடி இருக்கிற கம்பெனி ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு டேட்டா அனாலிசிஸ் வந்து இவ்வளோ வெளியில் தெரியாது. அதை வந்து யாரெல்லாம் இன்வெஸ்டராக இருக்காங்களோ அவங்கள ட்ராக் பண்ணணும், இல்லை அந்த கம்பெனியை க்ளோஸ் மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் வந்து ஒரு இன்வெஸ்டராக வேல்யூவேஷன்ஸ் ஒரு லிஸ்டட் கம்பெனி லார்ஜ் கேப்போ மிட்டோ இந்த ரேஞ்சில் பண்ணோன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வரைக்கும் சொல்கிறேன், உங்களால் டேட்டா கலெக்ஷன் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு விஷயம் தெரியுதுன்னா ஒரு மைக்ரோ கேப் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாஸஸ் வராமல் தவிர்க்கலாம். பை அண்ட் செல் பற்றி பேசணும். இன்னொரு பக்கம் ஆவரேஜ் அவுட் பண்ணுறதும் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஏன்னா நான் நல்லா அனலைஸ் பண்ணி தான் வாங்கியிருப்பேன், அப்புறம் உள்ள என்ன நடந்திருக்கும்னு தெரியாது, இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நான் போய் இன்வெஸ்ட்டும் பண்ணிட முடியாது. ஸோ ஆவரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டர் எதெல்லாம் பார்க்கணும் சார்? இப்போ குறைஞ்சது வந்து பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் ரியாக்ஷனா, இல்லைனா வந்து இப்போ இண்டஸ்இண்ட் மாதிரி பிரச்சனை ஆகி குறையுதா, இல்லை ஃபண்டமெண்டலி வந்து எக்ஸிட்ஸ் நிறைய நடக்கும். டேரக்டர் எக்ஸிட் ஆகுறாரு, சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் எக்ஸிட் ஆகுறாங்கன்னா ஏதோ உள்ள பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையில் வெளியில் போகிறாங்களா, என்ன பிரச்சனையே இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் குறையுதுன்னா ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் குறைவாக இருக்கலாம், அந்த செக்டருக்கு நெகட்டிவ் வியூவாக இருக்கலாம். செக்டர் நெகட்டிவ் இருக்கிறதுனால ஸ்டாக் ப்ரைஸ் குறையுது ஐடி செக்டர். மற்றபடி கம்பெனி ஆசட்ஸ் ஃபண்டமெண்டலி ஐடி செக்டர் ஸ்ட்ராங்கு. கம்பெனி வைஸ் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், டிசிஎஸாக இருக்கட்டும், ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் ஆஸ் வெல் அஸ் இப்போ இருக்கிற டாரிஃப் இஷ்யூஸ் இதனால தான் ஸ்டாக் ப்ரைஸ் குறையுது. அப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்காகவோ இல்லைனா லாங் டேர்மில் என்னால் அக்யூமுலேட் பண்ண முடியல இப்போ பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆட்டோமொபைலும் அதே தான். பட் ஆனால் இது ரெண்டுமே வந்து எக்ஸ்போர்ட், அங்கேருந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் தான். பட் ப்ராஜெக்ட்ஸ் வருமா இல்லை வராமே போயிடுமா அப்படின்ற, வந்தாலும் வராட்டியும் ஓரளவுக்கு ப்ரைஸ் க்ரோத் இருக்கும், கம்பெனி திவால் ஆகாது, இதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே கீழே குறையாது, அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் போடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக போட்டுட்டு அது இன்னும் ஏறவே இல்லைன்னு வெயிட் பண்ணுறதுக்கு பதில் உங்களுக்கு அந்த கம்பெனியில் நம்பிக்கை இருக்கா, இவ்வளோ அனாலிசிஸ், ஏன்னா இது எல்லாத்துக்குமே எஸ்ஆர் நோ ஆன்சர் வாங்கலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சராக சொல்ல முடியாது. ஸோ ஒரு செக்டாருக்கு சொல்கிறது இன்னொரு செக்டாருக்கு இருக்காது. இப்போ எஃப்எம்சிஜி அதே லெவல் நல்லா குறைஞ்சிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ்லாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் இன்னும் பிக்கப் ஆகலை. பட் இந்தியாவில் கன்சம்ஷன் பிக்கப் ஆச்சுன்னா ஈஸியாக ஃபஸ்ட்டு இங்கேருந்து க்ரோ ஆகிற செக்டார் பார்த்தா மேபி எஃப்எம்சிஜியாக இருக்கலாம். கன்சம்ஷன் ஆஸ் அன் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமொபைல் எல்லா கம்பெனிஸ் இருக்குது, அதுவும் பிக்கப் ஆகும், அந்த செக்டார்ஸும் குரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சிலது வந்து செக்டார் ரொட்டேஷனில் நெக்ஸ்ட்டு குரோ ஆகும். இப்போ ஐடி வந்து மேபி இன்னும் டிலே ஆகலாம். இப்போ நான் சொன்ன கன்சம்ஷன், ப்ரைவேட் பேங்க்ஸு இதெல்லாம் வந்து இங்கேருந்து குரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.